ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போஸ்ட் பண்ண லாங் வீடியோவில் ஸ்வீட் கார்ன் நகட்ஸோட ரெசிபி ஃப்யூச்சர் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் கார்ன் நகட்ஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா பாயில் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதுக்கூடயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பரில் சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கூட இது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக ரெட் கேபேஜ் எடுத்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக வேக வச்சு பொட்டேட்டோ ஒன்று எடுத்து ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும். அது இப்போ சம்மர் லீவில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறப்போ அடிக்கடி ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஸ்நாக்காக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கலாம். நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நகட்ஸ் கிட்ட கிடச்சிச்சு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடைங்கள்லேயே பிரெட் க்ரம்ஸ்லாம் ரெடிமேடாகவே கிடைக்கிது. அப்படி உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரெட்டை வாங்கிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பிரெட் க்ரம்ஸே இருக்கவும் நான் டைரெக்டாக அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சு அந்த நகட்ஸை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். டாட்டா, பாய்.